வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம வெத்தலை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சட்னி சாம்பாரோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெத்தலையில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இதை இந்த மாதிரி தோசையை சாப்பிடலாம், இல்லைன்னா நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெத்தலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 3 இல்லைனா 4 வெத்தலை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெத்தலையில் சட்னி செய்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன். வெத்தலை ரசம் போல் பல வெத்தலை ரெசிபீஸோட லிங்க் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் 3 இல்லைனா 4 வெத்தலையை பின்னால் உள்ள அந்த கம்பை பிச்சுட்டு நம்ம சின்ன சின்ன துண்டாக பிச்சு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு கரண்டி தோசை மாவு சேர்த்துடலாம். அப்படின்னா அது நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டுரும். தண்ணி விடாமல் அரைச்சிடலாம். இப்போ இதை நம்ம தோசை மாவில் சேர்த்துக்கலாம். 3 கப் தோசை மாவு நான் அதில் எடுத்திருக்கேன். 1 கப் தோசை மாவுக்கு நீங்கள் ஒரு வெத்தலை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம நிறைய வெத்தலை சேர்க்கக்கூடாது. நிறைய வெத்தலை சேர்த்தோன்னா கசப்பு டேஸ்ட் வர ஆரம்பிச்சிரும். அதனால் 1 கப் மாவுக்கு ஒரு வெத்தலை சேர்த்துக்கலாம். இப்போ கல் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம தோசை ஊற்றிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் நமக்கு வெத்தலை தோசை ரெடி ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் சைடும் நமக்கு வெந்துருச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.